மேல பொறுமையா இருக்க முடியாது. உனக்கும் வயசாயிருச்சு, எனக்கும் வயசாயிருச்சு. நீ குரங்க விட்டு அந்த குட்டிங்களை தாவிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி என் ஜாதகத்தை எடுத்து தாவிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல என்ன முடிவு பண்றது நீ தான் சொல்லணும். நான் என்னமா சொல்றது? உன் ஜாதகம் அப்படி சொல்லுது. நானும் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்துட்டேன். அந்த வம்போட ஜாதகம் 50% ஒத்து வருது. தும்போட ஜாதகம் ஒத்தே வரல. மாமா 50% ஒத்து வருதுல்ல, அது அப்படியே போகட்டும். மீதி 50 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமா. அதே பேசி முடிச்சிருங்களேன் மாமா. இதுக்கு மேல என்னால முடியாது மாமா. ஏமா சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தி ஆளாக்கி பால் ஊட்டி சோறு ஊட்டி படிக்க வச்ச இந்த மாமா உனக்கு வேணாம், வேற எவனோ கிடைச்சிட்டான்னு என்ன கழட்டி விட பாக்குறியா? மாமா புரியாம பேசாத மாமா. சின்ன வயசுல இருந்து என்ன பெத்த பொண்ணாட்டம் பால் ஊட்டி சீரூட்டி வளர்த்திட்டு இப்ப என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றியே, நீ என்ன பைத்தியமா? ஆமா, ஓமால பைத்தியமா இருக்கிற. கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, பறக்க பாக்குது. மாமா ரெக்க முளைச்சு அது நிறைஞ்சே போச்சு மாமா. மாமா அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. என்னதான் பண்ற? அப்படின்னா எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லாம சொல்றேன். மாமா எனக்கு 30, உனக்கு 50. இதுக்கு மேல எனக்கு ஆசைப்படுறியே, எப்படி செட் ஆகும் மாமா? இப்ப பாரு, அங்க இருந்து இங்க நடக்கிறதுக்கு உனக்கு மூச்சு வாங்கி டயலாக் மறக்கிற. எப்படி தெரியுது என்ன? அப்ப எனக்கு வயசாகி போச்சுன்னு நீ சொல்லாம சொல்ற. மாமா இங்க பாரு, திரும்ப டைரக்டாவே சொல்றேன் மாமா, உனக்கு வயசு தான் ஆயிருச்சு. நாக்க புடுங்குற மாதிரி புடுங்க மாட்டேங்குது. அங்க போயிட்டாயிரு. ஏண்டா கிழட்டு நாய, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர புள்ளைய பார்க்க வேண்டிய வயசுல இந்த கிழட்டு நாய் இந்த புள்ள கல்யாணம் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்குது. ஏடா அப்படி நான் என்னடா பண்ணிவிட்டேன்? ஜாதகத்தை பார்க்காத மறைச்சா விட்டேன். நீ என்ன ஜாதகமே செட் ஆகலன்னு அவளையே நீ ஏமாத்துற. ஏமாத்தன ஏதோ எனக்காக ஜாதகமா சில ஜாதகத்தை மறைச்சேன், சில ஜாதகத்தை பார்த்தேன், அவ்வளவுதான். நீ தள்ளி போடல, உனக்கு வேணும்னு ஜாதகத்தை தள்ளி போட்டு தள்ளாத வயசுல தள்ளி போய் நிக்கிற. மாமா அப்பனா ஜாதகம் ஒத்து வந்துச்சா? அஞ்சல அப்படி ஒத்து போயிருந்தா இந்த ஊர்லயே அதிக புருஷனம் கட்டின பொஞ்சாதின்னு உனக்கு அவார்டே கொடுத்துருக்கலாம். எல்லா ஜாதகம் ஒத்து வரல, ஒரு சில ஜாதகம் ஒத்து வந்துச்சு, அது இந்த வெள்ளை மட்டையை மறைச்சிட்டான். அம்மா அஞ்சல, உன்னை அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுத்து கஷ்டப்படுறத நான் பார்க்கறத விட நானே கட்டிக்கலாம்னு தான் ஆசைப்பட்டேன். இந்த சொந்த பந்தத்தில் கட்டிக்கிட்டா பத்திரமா நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தான் நான் உன்னை அப்படி செஞ்சுட்டேம்மா. அப்போ 98 மாப்பிள்ளையில ஒண்ணு கூட எனக்கு செட் ஆகல, அப்படித்தானே நீ சொல்ற? சில சாட்சி, ஆனா சிலது செட் ஆகல. அஞ்சல அவனுக்கு செட் ஆகி போச்சுன்னா எப்படி, உனக்கு செட் ஆகி போச்சுன்னா எப்படி? அப்புறம் அவன் நிலைமை தள்ளாத நிலைமையாகி போயிருமில்ல. மாமா அப்படியா நான் உன்னை விட்டுருவேன்? என்ன தாளாட்டி சீராட்டி சோறு ஊட்டி படிக்க வச்சதெல்லாம் நீ, உன்னை போய் விட்டுருவேனா மாமா? என்ன யோசிக்கிற? என்னமாமா அவன் மேல ஆசைப்பட்டது நீ, எத்த பிள்ளையாண்ட வளர்த்திவிட்டு கட்டிக்கணும் ஆசைப்பட்டது நீ. அதுக்காக தான் அவளையே கட்டணும் ஆசைப்படுற நீ. ஆமாண்டா, நான் தான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, நீங்க முந்திக்கிட்டீங்க. நீங்களாவது கட்டி சந்தோஷமா இருங்க. போய் கல்யாணத்தை கொண்டாட ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் ரெடியா இருக்குது, ஆளை எடுத்துட்டு வாங்க. இவ்வளவு நேரமா பேசி பேசி உனக்கு இப்பதான் புரிஞ்சுதா? அது ஏன் ஜாமா சொல்ற? எனக்கு வயசாகி போச்சா, உன்னையும் விட்டு கொடுக்க மனசு வரலையா, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டேன். சரி கல்யாணம் பண்ணி நீங்களும் சந்தோஷமா இருங்க. போடு மாத்துங்க மாலையா. மாத்திர மாலை
ஏய் குடுறா மாலையை குடுறா மாத்திட்டு நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க வாமா ஆனது நல்லா இருந்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போங்க